ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரானில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். தெஹ்ரானில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டார் என ஈரான் ராணுவம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு நம்மோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன். வணக்கம் ஹரிஹரன், இந்த தகவல் குறித்தான முழு விவரங்கள் என்ன? இஸ்மாயில் ஹனியே ஹமாஸுடைய அரசியல் பிரிவு தலைவர். ஹமாஸுடைய முக்கியமான தலைவர்கள் ஒரு 3-4 பேரை பட்டியலிடணும் அப்படின்னா இஸ்மாயில் ஹனியே அதுல முக்கியமானவர்கள்ல ஒருவர். முதன்மையானவர் அப்படின்னா இஸ்ரேல் ரொம்ப காலமா அழிக்கணும் அப்படின்னு குறிவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய யாயா சின்வார். யாயா சின்வார் தான் ஹமாஸை காசாவிலிருந்து இயக்குகிறார். இப்ப கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனியே ஒரு காலத்துல காசாவில பிரதமராக இருந்து அதனது முக்கிய பிரதான தலைவராக இருந்து இப்போ தோஹால கத்தாரில் இருந்து ஹமாஸுடைய செயல்பாடுகளை, ராஜாங்க செயல்பாடுகள் எல்லாம் கவனித்து வருபவர். ஹமாஸ் அப்படின்னு சொல்லும் போது வரக்கூடிய முதன்மையான பெயர்கள்ல அவர் ஒருவர். அவர் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஒரு ரொம்ப முக்கியமானவராக இருந்தார். தேர்ட் பார்ட்டிஸ் மூலமா நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இந்த ஹாஸ்டேஜ் ரிலீஸ், போர் நிறுத்தம், இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் அவருடைய முடிவு என்பது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்பட்டிருக்கு. அவர் தெஹரான்ல, ஈரான்ல வைத்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு செய்தி. அவர் கொல்லப்பட்டதுக்கான காரணமாக இஸ்ரேலை பழி சுமத்துகிறது ஈரான் மற்றும் ஹமாஸ் படைகள். இஸ்ரேல் இன்னும் இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த பிராந்தியம் மிகுந்த பதற்றத்தோடு காணப்படுகிறது. மத்திய கிழக்கே பதற்றத்தோடு காணப்படுகிறது. நேர்களுக்கு நினைவிருக்கும், 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் கோலான் ஹைட்ஸ் அப்படிங்கிற பகுதியில குழந்தைகள் 12 பேர் கொல்லப்பட்டாங்க. அதற்கு பதிலடியாக நேற்று இரவு ஹெஸ்புல்லாவுடைய அமைப்புகள் மீது பெய்ரூட்ல தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல். ஹெஸ்புல்லாவுடைய முக்கியமான கமாண்டர் ஃபுவாத் ஷுக்கர் என்பவர் நேற்று கொல்லப்பட்டார். அந்த படுகொலைக்கு, அந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்று கொண்டது. இஸ்மாயில் ஹனியேவுடைய தாக்குதலுக்கான காரணம் இஸ்ரேல் தானா அல்ல வேற ஏதாவது காரணமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஈரான் பழி சுமத்தி இருக்கிறது, இஸ்ரேல் தான் இதற்கு காரணம், இதெல்லாம் எங்களை எதுவும் செய்யாது, எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று ஹமாஸ் அறிவித்திருக்கிறத பார்க்கிறோம். இந்த கொலையானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இன்னும் நம்ம பார்க்கணும். இஸ்மாயில் ஹனியே காசாவில பிறந்து வளர்ந்தவர். அங்க ஹமாஸ்ல ஆரம்ப காலம் முதற்கொண்டே செயல்பட்டு அதனது தலைவராக, பிரதான தலைவராக செயல்பட்டு இப்ப அரசியல் பிரிவு தலைவராக வெளிவருக்கிறார். இன்னைக்கு காசால பொறுத்த வரைக்கும் முக்கியமான முடிவுகளை எடுப்பவர் என்பவர் யாயா சின்வார் என்பவர். அவர் தான் ஹமாஸ் நடத்தக்கூடிய இந்த போருக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருப்பவர். அதற்கு அரசியல் பிரிவு தலைவராக இருப்பவர் தான் இஸ்மாயில் ஹனியே. இஸ்மாயில் ஹனியேவுடைய இந்த மரணமானது நிச்சயமாக ஒரு பேக்லாஷ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே பதற்றம் நிறைந்த இந்த பிராந்தியத்துல மேலும் சில குழுக்கள் இணைந்து கொண்டு இந்த போராட்டம் வலுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காசாவை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் ராணுவ ரீதியாக பெருமளவுக்கு கட்டுப்பட்டுவிட்டது. அதனது மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸ் என்பது பெருமளவுக்கு சுருங்கிவிட்டது. இது எப்படி மேலும் விரிவடையலாம், என்ன பதற்றம் இருக்கிறது என்றால் மேலும் குழுக்கள், ஏற்கனவே ஹூத்திகள் ஏமன்ல இருந்து ரெட்சில இருந்து தாக்குதலை நடத்திட்டு இருக்கிறாங்க. டெல்லவீவ் மேல ஹூத்திகள் தாக்குதல் நடத்தியதை பார்த்தோம். தொடர்ந்து இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி என்பது பதற்றம் நிறைந்ததாக காணப்படுகிறது. அங்க செயல்படக்கூடிய, லெபனான்ல செயல்படக்கூடிய ஹெஸ்புல்லாவும் தொடர்ந்து தீவிரமான யுத்தங்களை மேற்கொண்டிருக்கிறது. அது முழு யுத்தம் இல்லை என்றாலும் கூட ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான தாக்குதல், பதில் தாக்குதல் என்பது தொடர்ந்து தீவிரம் அடைந்து கொண்டிருக்கிறது. ஹமாஸுடைய யுத்தத்துக்கு ஆதரவாகத்தான் நாங்கள் செயல்படுகின்றோம் என்பது ஹெஸ்புல்லாவுடைய கூற்று. சோ இதெல்லாம் இன்னும் மேலும் விரிவடையத்துக்கு, பதற்றம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நேற்று இஸ்ரேல் நடத்திய பதில் தாக்குதல், பெய்ரூட்ல நடந்த தாக்குதலுக்கு எதிர்வினைகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கும் பொழுது இந்த மரணமும் நிச்சயமாக இந்த ஒரு மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய இந்த கிரைசிஸ, இந்த யுத்தத்தை மேலும் விரிவடைய செய்யறதுக்கான ஆபத்துகள் நிறைய இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அமெரிக்கா இதை உற்று கவனித்து வருகிறது. இது ஒரு பல முனை யுத்தமாக மாறக்கூடாது என்பதுல மிடில் ஈஸ்ட் முழுக்க, மத்திய கிழக்கு முழுக்க இந்த யுத்தம் விரிவடையக்கூடாது அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டோடு அமெரிக்கா இதுல தலையிட்டு சில ராஜாங்க நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அடுத்தடுத்து நடந்திருக்கக்கூடிய 2 மரணங்கள், நேற்று இஸ்ரேல் பொறுப்பேற்றுக் கொண்ட ஹெஸ்புல்லா தளபதி ஒருவருடைய மரணம், இன்று ஹமாஸுடைய முக்கிய முகங்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனியேவுடைய மரணம். இவையெல்லாம் என்ன விதமான எதிர்வினைகளை கொண்டு வரப்போகுது அப்படிங்கறத பார்க்கிறோம். ஈரான் இதை கண்டித்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இப்ப நான் சொன்ன இந்த குழுக்கள் எல்லாமே ஹமாஸ் ஆகட்டும், ஹெஸ்புல்லாவாகட்டும்,
ஹூத்திகளாகட்டும், இல்ல சிரியால செயல்படக்கூடிய குழுக்களாகட்டும், ஈராக்ல இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படக்கூடிய குழுக்களாகட்டும், இவையெல்லாம் ஈரானோடு ஒருங்கிணைந்து செயல்படக்கூடியவை. இவற்றுக்கெல்லாம் பின்னணியில ஈரான் இருக்கிறது. அதுதான் காமன். சோ ஈரான் இதுல எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆக போகுது, என்ன மாதிரியான எதிர்வினைகளை இந்த குழுக்கள் தனித்தனியாவோ ஒருங்கிணைந்தோ இதற்கு பதிலடியாக கொடுக்க போகின்றன அப்படிங்கிறத பார்க்கணும். இஸ்ரேல் கிட்ட இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல இதற்கு பின்னணியில அவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு. இப்ப நமக்கு தெரியக்கூடிய செய்தி என்பது ஹமாஸுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டிருக்கிறார். உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.